கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 9ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக அவங்க உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தீபா அந்த இடத்துக்கு வராங்க. தீபாவை பார்த்ததோட ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, எதுக்கு தீபா இங்கே வந்திருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இப்போ எதுக்கு இவ எப்படி என்னைய முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா, சரி நம்ம இங்கே உட்காந்துருக்க வேணாம், வேற எங்கேயாவது போய் உட்காரலாம் அப்படின்ட்டு நேராக டைனிங் டேபிளில் போய் உட்காடுறாங்க. அப்போ மறுபடியும் நம்ம தீபா வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இப்போ எதுக்கு இவ மறுபடியும் வந்து முறைச்சிக்கிட்டு நிற்கிறா, இவளுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. சரி நம்ம இதுக்கு மேலே இங்கே உட்காந்துருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மறுபடியும் நம்ம தீபா வந்துட்டு ஐஸ்வர்யாவை முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்க, அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இதுக்கு மேலேயும் நம்ம கேட்காம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நேராக அந்த ஐஸ்வர்யாவை தீபாவை பார்த்து, இங்கே பாரு தீபா, எதுக்கு நானும் அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்போ அந்த தீபா சொல்கிறாங்க, உன் உயிர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன தீபா இப்படி பேசுகிற அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, எனக்கு உன் உயிர் தான் வேணும், உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னடி இப்படி பேசுகிற, இதெல்லாம் ரொம்ப அநியாயம், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னை மலையிலேருந்து தள்ளிவிட்டியே, அது மட்டும் என்ன புண்ணியமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஐஸ்வர்யா. அப்போ தீபா நேராக கத்தியை காமிக்க, கத்தியை பார்த்ததோட ஐஸ்வர்யா பயப்படுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, உன்னை நான் இப்போ கொல்ல போகிறேன், உனக்கு அது கூடயா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை காமிச்சிக்கிட்டே நேராக ஐஸ்வர்யா பக்கம் வர ஐஸ்வர்யா பயந்து கத்துறாங்க, தீபா தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீ இந்த பூமிக்கு பாரமா உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீ இப்போவே செத்துரு அப்படின்ட்டு கத்திய நேராக ஐஸ்வர்யாவோட வயிற்றுல சொருக ஐஸ்வர்யா கத்தி கதறாங்க, ஐயோ தீபா என்னை கொல்லாத, என்னை விட்டுரு, என்னை கொல்லாத, என்னை விட்டுரு அப்படின்னு கத்துறாங்க. அப்போ டக்குன்னு ஐஸ்வர்யா கத்துறாங்க, என்ன குத்தாத அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கனவுலேருந்து கத்துறதை பார்த்துட்டு அருண் கேட்குறாரு, ஏ ஐசு உனக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற அப்படின்னு சொல்ல. அப்போதான் ஐஸ்வர்யா கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, அப்போ நம்ம இவ்வளோ நேரம் கண்டதெல்லாம் கனவா அப்படின்னு. அப்போ அருண் கேட்குறாரு, யாரும் ஒன்று கொலை பண்ண எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கு கனவு கண்ட என்னை யாரோ கொலை பண்ண வர மாதிரி அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணும், சரி ஏதாவது என்கிட்டேருந்து மறைக்கிறியா, நீ 2-3 நாளாக நடந்துக்கிறத பார்த்தாலே அப்படிதான் இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணும், சரி போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்க அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள வாட்டர் கேனை பார்க்குறாங்க. பார்த்தா அதில் தண்ணி இல்லை. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, தண்ணி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கீதா வந்துட்டு பாதிக்கூரில் கிளம்புறாங்க. கிளம்பி என்னடி இது இந்த நேரத்தில் பசிக்குது, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பசிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு கிச்சனுக்கு வராங்க சாப்பிட்றதுக்காக. அப்போ கிச்சனுக்கு வந்துட்டு நேராக ஆப்பிள் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க ஓரமாக. அதே நேரத்தில் ஐஸ்வர்யா நேராக கிச்சனுக்குள்ளே வராங்க. ஐஸ்வர்யா ஏற்கனவே கீதா நிற்கிறத நோட் பண்ணலை. ஐஸ்வர்யா நேராக ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணி எடுத்து குடிக்க போகிறாங்க. அப்போ நம்ம கீதா டக்குன்னு கேட்குறாங்க, என்னம்மா தாகமாக இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா டக்குன்னு பயப்படுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக கீதாவையே பார்த்துக்கிட்டு நிற்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, என்னம்மா தண்ணி கூட குடிக்க தெரியாதா, இப்படி சிந்தி வச்சிருக்கிற அப்படின்னு. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம கனவுல நினைச்சது நடந்துருமோ, ஐயோ இவ வேற கத்தியோட நிற்கிறாளே, இவ்வளோ நேரம் கத்தியே அவள் கையில் இல்லை, திடீர்னு இவ கைக்கு எப்படி கத்தி வந்துச்சு அப்படின்ட்டு அந்த ஐஸ்வர்யா பயப்படுறாங்க. அப்போ கீதா வந்துட்டு நினைக்கிறாங்க, இவ என்ன இப்படி பயப்படுறா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா பக்கத்தில் இருக்கிற கத்தியை எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ கீதா நினைக்கிறாங்க, இவ எதுக்கு இப்போ கத்தியை எடுத்து வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா, சரி ஓகே என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம கீதாவும் கத்தி எடுத்து கையில் வச்சுக்க. அப்போ ஐஸ்வர்யா கத்தியை பார்த்துட்டு, என்ன இது இவளும் கத்தியை காமிச்சு மிரட்டுறாளே, விடக்கூடாது, இன்னைக்கு இவள் நம்மளை குத்துறதுக்குள்ள இவளை நம்ம குத்தி கொண்டாடணும், அப்போதான் வீட்டில் யாருக்குமே நம்ம தான் இந்த தீபாவை தள்ளிவிட பார்த்தோன்னு தெரியாது அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நேராக தீபாவை நெருங்கி வராங்க. கீதாவும் நேராக ஐஸ்வர்யாவை நெருங்கி வராங்க. அப்போ
2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வேகமா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அபிராமி கிச்சனுக்குள்ள வராங்க. அபிராமி நேரா 2 பேரையும் பார்த்து, இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை நான் தண்ணி குடிக்க வந்தேன் அத்தை அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, அத்தை நான் வந்துட்டு பசிச்சுது அதான் வந்தேன் அப்படின்னு. ஐஸ்வர்யா கேக்குறாங்க, சரி நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, தீபா தான் எப்பவுமே வந்து என்னுடைய ரூம்ல வந்துட்டு தண்ணி வைப்பா, என்னமோ தண்ணி வைக்க மறந்துட்டா, ஏன் தீபா தண்ணி வைக்க மறந்து அப்படின்னு சொல்ல தீபா அமைதியா இருக்காங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, சரி 2 பேரும் போயிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நேரா ஃப்ரிட்ஜ்ல உள்ள தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அப்ப கீதாவும் ஐஸ்வர்யாவும் மறுபடியும் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு அபிராமி சொல்றாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல தீபாவும் ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கீதா நினைக்கிறாங்க, இவ எதுக்காக இப்படி கத்திய காட்டி மிரட்டுறா, கண்டிப்பா இவளுக்கும் தீபாவுக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பகை இருக்கு, அதனாலதான் இவ இப்படி பண்றா அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கீதா வந்துட்டு நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. மறுநாள் காலை வீட்டுக்கு போலீஸ் வராரு. யாருன்னா நம்ம சரவணன் தான் வராரு. அவர் நேரா வந்துட்டு வீட்டுக்கு வந்ததோட தீபா போலீஸை பார்த்ததோட அப்படியே ஜர்க்காயி மாடிக்க விடுறாங்க. அப்பன்னு பார்த்து மீனாட்சி இதை கவனிக்கிறாங்க. என்ன இது, இவ போலீஸை பார்த்ததோட பயந்து ஓடுறா, என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப மீனாட்சி வந்துட்டு நேரா சரவணனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு மீனாட்சி நேரா மைதிலி கிட்ட போலீஸாருக்கு தண்ணி கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு அபிராமி அருணாச்சலத்தை கூட்டிட்டு வராங்க. அவங்க எல்லாரும் வந்ததோட நம்ம கார்த்தியும் வராரு. கார்த்தி வந்துட்டு நேரா சரவணன் கிட்ட, சார் வாங்க சார், தீபா நல்லபடியா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதோட சரவணனுக்கு செம ஷாக்கு. இன்னும் கார்த்தி சொல்றீங்க, எப்படி வந்துட்டு தீபா உயிரோட வரத்துக்கு சாத்தியம் அப்படின்னு. அப்ப அருணாச்சலம் சொல்றாரு, சில நேரத்துல மேஜிக் நடக்கும்ல, அதுதான் எங்க வீட்டுல நடந்திருக்கு அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க, தீபா உயிரோட வந்துட்டால எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு. மீனாட்சி சொல்றாங்க, கடவுள் கிருபையால தான் இன்னைக்கு தீபா உயிரோட வந்திருக்கா அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, சார் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசுவோமா, அவ்வளோ பெரிய பாறையிலேருந்து தீபா விழுந்திருக்காங்க, ஸோ அவங்க உயிரோடே இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கார்த்தி சொல்றாரு, சார் தீபாவே இருக்காங்களே அப்புறம் என்ன அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, ஆமா தீபா கிட்ட நாங்க என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் கேட்கவே இல்லை, ஏன்னா அவ கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கா அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஸோ அவகிட்ட ரொம்ப அதிகம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நாங்க அமைதியா இருக்கோம் அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி தீபா கிட்ட கண்டிப்பா நாங்க பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, சார் அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க, ஸோ நீங்க விசாரிக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. கார்த்தி அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல அப்ப மீனாட்சிய கார்த்திக் வந்துட்டு தீபாவை கூட்டிட்டு வர சொல்றாரு. மீனாட்சியும் போயிட்டு நேரா தீபாவை கூட்டிட்டு வராங்க. தீபா வந்து நிக்கிறாங்க. சரவணன் நேரா கீதாவை பார்த்து, எப்படி இருக்கீங்க தீபா அப்படின்னு சொல்ல அப்ப அவங்க சொல்றாங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. அப்ப தீபா கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அவ்வளவு பெரிய பாறையிலேருந்து கீழே விழுந்திருக்கீங்க, ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. தீபா அமைதியா இருக்காங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, சரி காயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல தீபா சொல்றாங்க, பரவாயில்ல சார் அப்படின்னு. சரவணன் நேரா கார்த்தி கிட்ட, கார்த்தி ஒரு சின்ன என்கொயரி மட்டும் தீபாவை பண்ற மாதிரி இருக்கும், கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சரவணன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா நேரா வந்துட்டு நம்ம கார்த்தி நேரா கீதாட்ட போயிட்டு, இங்க பாருங்க, ஒரு சின்ன என்கொயரி கண்டிப்பா நம்ம ஸ்டேஷனுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்ப கீதா சொல்றாங்க, நான் எதுக்காக ஸ்டேஷனுக்கு வரணும், இங்க பாருங்க, ஒரு லேடி என்ன ஆனாங்கன்னு தெரியல, கிட்னாப் நடந்திருக்கு, ஒருத்தவங்களை கொலை பண்ணிருக்காங்க, ஸோ இப்படி இருக்கையில நான் எப்படி வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வர முடியும், உங்களுக்கு ஸ்டேஷனை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியல, அவங்களோட என்கொயரியே ரொம்ப மோசமா இருக்கும், அவங்க நம்ம உண்மையை வர வைக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் கேட்பாங்க, ஸோ கண்டிப்பா நம்ம உண்மையை சொல்ற மாதிரி தான் இருக்கும், ஒருவேளை நான் ஸ்டேஷனுக்கு போன பிறகு அவங்க வந்துட்டு நான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் உங்களோட பிளான் எல்லாம் சொதப்பிடும்ல, ஸோ நான் கண்டிப்பா வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கீதா அடம்பிடிக்கிறாங்க. அப்ப கார்த்திக் இருக்கிறாரு, ஸ்டேஷனுக்கு வரதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. அதே நேரத்துல அந்த ஐஸ்வர்யா கார்த்திகையும் தீபாவும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒட்டு கேட்கறதுக்காக வந்து நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து டக்குன்னு வந்துட்டு ஐஸ்வர்யா ரூமுக்குள்ள வந்து தொப்புன்னு உழுவுறாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி செம்ம கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் கீதா செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க, இவளுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு. நேரா அதுக்கப்புறம் அந்த கர்நாடகா போலீஸை காமிக்கிறாங்க. அவங்க கீதாவை தேடி நேரா தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. கீதாவோட டீட்டெயில்ஸ் வச்சிருக்க ஒரு கவரை நேரா போலீஸ் கிட்ட கொடுத்து, இங்க பாருங்க, இவளை பத்தின டீட்டெயில் எங்களுக்கு வேணும், இவ வந்து ஒரு அக்யூஸ்டு, இந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு, அவங்க கிட்ட இந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அந்த கர்நாடகா போலீஸும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.
அப்கமிங் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.